வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூக்கோல் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் 2 நூக்கோல் நான் பெருசாக இருந்தது நறுக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் நூக்கோல் அடையாளம் கட்டுறதுக்கு தான் ஒரு கிழங்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நறுக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ருசிக்கு ஏற்ப உப்பு. இவ்வளவு தான் செய்ய தேவையான பொருள். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்க சிறு பருப்பு கொஞ்சம், அவ்வளோதான். முதல்ல வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து மிளகாய் செவந்த உடனே கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ருசிக்கு ஏற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதிலேயே சிறுபருப்பையும் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பில் உள்ள தண்ணி சத்து வத்துற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இல்லை தண்ணி கம்மியாகவே நீங்கள் வடித்து வச்சுருக்கீங்கன்னா போட்டு 2 நிமிஷத்துலையே நீங்கள் நூக்கோல் கிழங்கை எடுத்துக்கலாம். நான் என்ன செய்வேன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் பூ போல் நறுக்கி வச்சுருக்க நூக்கோல் கிழங்கை அதில் சேர்த்து துளி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுவேன். அப்போ அந்த கிழங்கு அதில் வெந்துடும். அந்த ஒரு வாசம் இருக்கும். அந்த வாசத்தினாலேயே அந்த கிழங்கை யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த கிழங்கை சமைக்கும்போது துளி கூட அந்த நூக்கோலோட வாசமே வராது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் அது நூக்கோல் கிழங்குன்னு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அந்த வாசம் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நூக்கோல் கிழங்கை யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியது இந்த நூக்கோல் கிழங்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு வாரத்தில் 2 அல்லது 3 நாள் இதை கொடுத்திங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த நூக்கோல் கிழங்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, இதுதான் நூக்கோல் கிழங்கை நான் நல்லா மெல்லிசாக பூ போல் நறுக்கி வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன். ஏன்னா சல்லுன்னு உப்பு ஏறிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி செய்யும்போது நூக்கோல் கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனால் அந்த வாசத்தினால தான் சில பேருக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி சிறுபருப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கோஸ் பொரியலா நூக்கோல் பொரியலானே தெரியாது. அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இதிலே தேங்காய் பூ பொரியலும் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இது மாதிரி தான் முள்ளங்கியும் சில பேருக்கு பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதையும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். துளி கூட முள்ளங்கியோட வாசமே இருக்காதுங்க. இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கும்போது உடலுக்கு தேவையான அனைத்து சத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த நூக்கோல், முள்ளங்கி, பூசணி. இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம உப்பு பத்தலை, நான் போட்ட உப்பு பத்தலை. அதனால் கடைசியாக உப்பை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. அதே மாதிரி பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது. அரை வேக்காடு வெந்தால் போதும். அப்படி மசிச்சா அப்படி கையில் வச்சு நசுக்குனா அந்த பருப்பு நசுக்குனா போதும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இல்லை ரொம்ப குழஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பொலன்னு இருக்காது. ரொம்ப கெட்டியாக, அதாவது கூட்டு மாதிரி வந்துடும், பொரியல் மாதிரி இருக்காது. அதனால் பருப்பு கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இதில் ஏன் இப்படி அடி பிடிக்குதுன்னா பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காது, தீஞ்ச வாசம் வராது. பெருங்காயம் சேர்க்கலைன்னா இப்படி அடியில் பிடிக்காது பருப்பு. பெருங்காயம் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்குறோம் இல்லையா, அதனால தான் அடி பிடிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நூக்கோலோட வேலை முடிந்து விட்டது. பாத்திரத்துக்கு மாற்றி பரிமாற வேண்டியது தான் பாக்கி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். டாட்டா.